6:11 நாம் சேர்ந்து வாசிப்போம். 1, 2, 3. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சாத்தானின் தந்திர வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சாத்தானின் தந்திர வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சாத்தானை உருவாக்கவில்லை. அவன் அழகான ஒரு கேருபா இருந்தான். ஆண்டவரை ஆராதிக்கிற அருமையான ஒரு கேருப், லூசிஃபர் என்கிற ஒரு கேருப். அவன்தான் பைபிள் சொல்லுகிறது, அவன்தான் ஆராதனைக்கு தலைவராய் இருந்து வர்ஷிப் லீடரை போல இருந்து ஆண்டவரை எல்லா தூதர்களோடும் இணைந்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்தான், தேவனை உயர்த்தி கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், அவனுடைய மனம் மேட்டிமை அடைந்து, எத்தனை நாட்கள் நான் இவரையே ஆராதிப்பது, இந்த கர்த்தரையே ஆராதிப்பது, என்ன 4 பேர் ஆராதித்தால் என்ன என்று ஆண்டவருடைய சிங்காசனத்திலே தான் அமரும்படி அவன் விரும்பினான். அப்பொழுது என் ஆண்டவர் அவனை பூமியிலே தள்ளி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கீழே விழும்போது 1/3 பங்கு தேவதூதர்கள் அவன் பக்கமாக இருந்தார்கள். அவர்களோடு இந்த பூமியில வந்து விழுந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். விழும் பொழுது அவன் பிசாசாய் விழுந்தான். விழுந்து போன தூதன் பிசாசு, தேவதூதன் பிசாசாய் மாறி போனான். இப்படித்தான் இந்த பூமியிலே பிசாசு உருவானான் என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது இந்த சர்ப்பமானி, இந்த பிசாசு பல விதங்களில் மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி போட்டதை பைபிளில் நாம் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்து சாத்தானுக்கு தேவன் கொடுத்த சாபம், அவள் வித்துக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன். கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் தலையை நசுக்குவார், நீ ஆணிகளை கொண்டு அவருடைய கால்களை நசுக்குவாய் என்பதை, நீ அவர் கால்களை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அங்கே பிதாவாகிய தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இந்த பூமிக்கு இயேசு வந்தார். வாசிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John chapter 3 verse 8. பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இயேசு எதற்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஏதேனிலே சொன்னதை போலவே இங்க பைபிள்ல யோவான் எழுதுகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இயேசு பூமிக்கு வந்தார். அவன் 3 முறை ஆண்டவரை சோதித்தான். வனாந்தரத்திலே கர்த்தரை ஜெயித்தார். அதற்கு பிறகு கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை இயேசு நசுக்கினார். வெளிப்படுதல் 12:11 வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசு அவனை ஜெயித்தார். அவருடைய இரத்தத்தினாலே ஜெயித்தார், மரணத்தினாலே ஜெயித்தார், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பிசாசை அவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, ஜெயித்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இன்னும் அவனை அழிக்கல, அவனை ஜெயித்து விட்டார். அவன் இன்றும் பூமியில தான் அலைந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பைபிள் படி பார்க்கும்போது
ஆண்டுடைய வருகை முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு 7 வருஷங்கள் உபத்திரவ காலம், அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி, அதற்கு பிறகு இந்த வலு சர்ப்பமாகி இந்த பிசாசை நிரந்தரமாய் என் ஆண்டவர் அக்னி கடலில் தள்ளுவார் என்று நாம் வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் அவன் தோற்று போனவனாய் இருக்கிறான், தோற்று போனவனாய் இருக்கிறான். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளை அவனாலே ஜெயிக்கவே முடியாது. தோற்று போனவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 12 verse 12, 12 வாசிங்க. களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பதை அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி போதும் நம்ம இடத்துல இறங்கினபடியால் பிசாசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்சம் பீரியட் தான், அதுக்கப்புறம் அவனால கிரியை செய்ய முடியாது, கர்த்தருடைய வருகை வந்துவிடும், அதற்கு பிறகு அவன் அழிக்கப்படுவான் என்பதை அறிந்து வேதம் சொல்லுகிறது தனக்கு கொஞ்சம் பீரியட் தான் இருக்குன்னு சொல்லி மிக தீவிரமாய் நம்மிடத்திலே அவன் கிரியை செய்கிறான். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் பயங்கரமாக அடிக்கிற வெயிலில் பிரச்சாரம். ரோட்டுக்கு வராதவன்லாம் இப்போ தான் ரோட்டுக்கே வரான், ஏரியாவுக்கு வராதவன்லாம் இப்போ தான் ஏரியாவுக்கு வர. நிறைய பேர் துரத்தி விட்டாங்க. போங்கடா, இவ்வளோ 5 வருஷம் எங்கே போனேன் போ. மக்களுக்கு இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் தைரியமாக துரத்துறாங்க. இதுக்கு பிறகு பாருங்க, கடைசி 1 வாரம் பாருங்க, அதுக்கு பேர் சூறாவளி பிரச்சாரம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணியோட பிரச்சாரம் முடியுதுன்னா, காலையிலேருந்து கையாமையா நான் ஒரு நிமிஷம் தண்ணி கூட குடிக்காம சுற்றி சூறாவளி பிரச்சாரம் பண்ண. ஏன்னா 6 மணியோட முடிஞ்சு போச்சு, தன்னுடைய கொஞ்ச காலம்தான் இருக்குது என்பதை அறிந்து இவர்கள் அலைகிறதை போல வேகமாய் துரிதமாய் பிரச்சாரம் பண்ணுவதை போல பைபிள் சொல்லுது. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறதை சாத்தான் அறிந்தபடியினாலே அவன் வேகமாய் நம் மண்டையில வந்து நமக்கு கிரியை செய்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஆனா பைபிள் நமக்கு அட்வைஸ் கொடுக்குது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். போதும், ஒரு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், ஒரே வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் நம்மிடத்துல வருவான், வரமாட்டான்ல, வருவான், நம்ம தான் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் தான் இடம் கொடுக்க கூடாது. கை வைத்தாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் நம்ம இடத்துல வரும்போது அப்படி இந்த ஒனிடா டிவியில் வர்ற மாதிரி மண்டை மேலே கொம்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு வாழை ஆட்டிட்டுலாம் வரமாட்டான். அவன் யார் ரூபத்திலையும் வருவான். பேதுரு ரூபத்திலே கூட வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் அவன் நம்ம இடத்துல வரும்பொழுது எப்படி வருவான் என்றால், நம்மேல் அதிக அக்கறை உள்ளவனை போல, ஆண்டவரை விட அவன்தான் நம்மை நேசிப்பதை போலவும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ரொம்ப கரிசனை உள்ளது போலவும் அவன் நம்மிடத்தில் வந்து பேசுவான். சாத்தான் பேசும்போது நம்ம அப்படியே பயங்கரமா உருலாம் பேச மாட்டான். அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ மென்மையா நம்முடைய செவிகளில் அவன் பேசுவான். நம்ம சில நேரத்தில் தடுமாறுறோம். எது சாத்தான் பேசுனா, எது ஆண்டவர் பேசுறாரு தெரியலையே பிரதர். ரொம்ப ஈஸி. வசனத்தின்படி பேசுகிறது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். வசனத்துக்கு விரோதமா நம்ம காதல பேசுறது எல்லாமே சாத்தான் தான். அது சந்தேகமே வேண்டாம். அவன் அசுத்த ஆவி, அவன் பிசாசு. அவனுக்கு நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. இஸ் ஈவில் ஸ்பிரிட். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தீமை என்றால் என்னவென்றே தெரியாது. ஆகவே நெகட்டிவா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைட் பண்ண மாட்டார். சில உதாரணங்கள் நான் சொல்றேனே. ஒரு சிச்சுவேஷன் வருது, உடனே இங்கிருந்து எஸ்கேப் பண்ணுமா, சும்மா பொய் சொல்லு அப்படின்னு நமக்குள்ள வர்றது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. வசனத்தில் நம்ம பைபிளில் ஒரு இடத்துலையும் பொய் சொல்லுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லவே. வேதத்திற்கு புறம்பான ஆலோசனைகள் நம்முடைய காதலே வருமானால், நம்முடைய இருதயத்தில் ஒலிக்குமானால், வார்த்தைகள் ஒலிக்குமானால், பொய் சொல்லு, கெட்ட வார்த்தை திட்டு, அவன் திட்டுறான நீ கெட்ட வார்த்தையில திட்டு அப்படின்னு நமக்குள்ள வருகிற அந்த எண்ணங்கள், அந்த சத்தங்கள், அது கர்த்தர் கொடுக்கிற சத்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சத்தம் அல்ல. அது அசுத்த ஆவி நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகள்.
ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு, இனிமே அவன் கூட பேசாத, இவனை அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இனிமே அவன் கூட பேசவே பேசாத என்று நமக்குள்ள அவன்கிட்ட பேசாத, அவனை மன்னிக்காத, இப்படியெல்லாம் நம்ம இருதயத்தில் பேசுறது ஆவியானவர் அல்ல, சாத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். சில இடங்களில் சில நம்ம எங்கேயாவது நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம மனசில் நீ யாருன்னு அவனுக்கு காட்டு, உன்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நீ யாருன்னு அவனுக்கு தெரியல, நீ யாருன்னு அவனுக்கு காட்டு அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்குவது ஒரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல, அது சாத்தான் பண்றது. நீ யாருன்னு காட்டு. இன்னும் போனால் வாலிப பிள்ளைங்களை வீட்டை விட்டு ஓடு, இழுத்துக்கிட்டு ஓடு, இதெல்லாம் ஆவியான்னு சொல்ல மாட்டார், இழுத்துட்டு ஓடுன்னு. இதெல்லாம் 100% சாத்தான் மிரட்டு. அப்பா அம்மா ஒத்துக்கலையா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா, கையை கீறு, கழுத்தில் தூக்க மாட்டுவேன்னு சொல்லு, செத்துருவேன்னு சொல்லு, தூக்க மாத்திரை போட்டுருவேன் மிரட்டு. இது பரிசுத்த ஆவியான ஒரு நாள் இப்படி சொல்லவே மாட்டார். 100% சாத்தான் பண்ற வேலை. தற்கொலை செய்து சாராங்களே, ஒரு நாள் ஆவியான போய் சாகுன்னு சொல்ல மாட்டார். அவர் நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தவர், சாகுன்னு சொல்ல மாட்டார். செத்துரு சொல்லுவாங்க சிலர், காதுல செத்துருன்னு சவுண்டு வருது பாரு. 100% சாத்தான் சொல்றான். இதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைகள். எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டான வார்த்தைகள். கேஸ் போடு, உறவுகள் இப்படி பண்ணிட்டாங்களோ அவங்க மேல கேஸ் போடு, கோர்ட்டு வரை இழு, கோர்ட்டுக்கு இழு, போலீஸ் ஸ்டேஷன்ல இழு. இது கர்த்தர் சொல்லவே மாட்டார். கர்த்தர் சொல்ல மாட்டார். அவர் மன்னிச்சிருன்றாரு, மன்னிச்சு மறந்து விட்டுருடான்றாரு. சாத்தான் கேஸ் போடுன்றான், டைவர்ஸ் பண்ணிருன்றான். பரிசுத்தமான மெய் விவாகம்னு பேரை வச்சுக்கிட்டு ஆலயத்தில் கணவன் மனைவியும் எல்லாருக்கும் முன்னாடி இணைக்கப்பட்டு அங்கே உடன்படிக்கை பண்ணி தாலியில் கை வச்சு உடன்படிக்கையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றில்லாத பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணு விட்டுரு, அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ என்று இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல மாட்டார். நம் ஆண்டவர் பிரிவினையின் தேவன் அல்ல, நம் ஆண்டவர் இணைத்து வைக்கிற சமாதானக்காரனராக இருக்கிறார். இதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை இன்னும் பல காரியங்கள் உண்டு. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே நம்ம செய்திக்குள்ளே போகணும். ஸோ இது எல்லாமே இப்படி நெகட்டிவாக பழி அடுத்தவங்க மேலே போட்டு நீ பண்ண அவன் தான் செஞ்சான்னு சொல்லிடு, யாருக்கு தெரிய போகுது, அவன் தான் செஞ்சான்னு சொல்லிடு என்று நமக்குள்ளே இப்படிப்படியே ஒரு நமக்கே தெரியும், மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள. அதுக்கு விரோதமாய் நமக்கு வருகிற எண்ணங்கள், கொடுக்கப்படுகிற செய்திகள், நமக்குள்ள வருகிற வார்த்தைகள், இது எல்லாமே சாத்தான் கொடுக்கிற வார்த்தைகள். பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கையில் வைத்தாமல் சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இடம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோமோ இல்லையோ, சாத்தானுடைய வார்த்தைக்கு நல்ல இடம் கொடுக்கிறோம். பைபிள்ல ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆவியானுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அதுக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, சாத்தான் நம்ம காதலையும் நம்முடைய இருதயத்திலும் சொல்ற வார்த்தைகளுக்கு உடனே கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரை அவமானப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சாத்தானின் தந்திர வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் ஒரு வேர்டு சொன்னானா அதுக்கு அடியில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பாங்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்ல போக. ஏன்னா அவனுக்கு நல்ல ஐடியாவே கொடுக்க தெரியாது. எவன் 10:10 சொல்லுகிறது, அவன் பேர் திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு கிரியேட் பண்ண தெரியாது, அவனுக்கு எதையும் உருவாக்க தெரியாது, யாரையும் ஆசீர்வதிக்க தெரியாது. அவன் திருடன். சமாதானத்தை திருடி, ஆரோக்கியத்தை திருடி, நிம்மதியை திருடி, ஐக்கியத்தை திருடி, குடும்பத்தையே அழிச்சு நாசமாகிறது தான் சாத்தான். ஸோ அந்த வார்த்தையை நம்ம டிசைன் பண்ண, எது கர்த்தர் பேசுகிறார், எது சாத்தான் பேசுறான் என்பதை ஒரு விசுவாசி கண்டிப்பாக முதல்ல அதை அறிந்தாதான் நீ ஜெயமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நீங்க ஆண்டவர் தான் பேசுறாருன்னு சாத்தான் சொல்ற வழியில போயிடக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், சாத்தானுக்கு நல்ல வார்த்தைகளை பேசவே தெரியாது, நல்ல வார்த்தைகளை பேச தெரியாது. ஆனால் அக்கறை உள்ளவனை போல பேசுவான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தை ரெடியா வலை விரிச்சு வச்சுட்டு பேசுவான். அதில் தான் இன்னைக்கு அநேகர் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். பைபிள்ல இருந்து ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் நம்ம தியானிக்க போகிறோம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்படி சொல்ல வரும்போது, சாத்தான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றானோ என் ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம நடக்கணும். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு எழுதுறார், முதல்ல ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படி, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படி. ஆனா ரெசிஸ்ட் தி டெவில், சாத்தானை எதிர்த்து நில் என்று கர்த்தர் நமக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் நமக்கு அழகா சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் நம்மளை ஆண்டவர்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிடுவான். சாத்தானுடைய குணம் என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒழுங்காக இருப்போம். நம்மளை ஏவி நம்மளை தப்பு பண்ண வச்சுட்டு அவன் ஒதுங்கிக்குவான். ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வரும்படி, ஆண்டவருடைய சாபம் நம்ம மேலே வரும்படி, ஆண்டவர் நம்மை அடிக்கும்படி நம்மளை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாதிருங்கள். 4 காரியத்தை தியானிப்போம். நம்பர் 1, முதலாவதாக எடுத்துக்கொள்ளுமா, சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியன் chapter 2, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிப்போம். 1 2 3. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. நம்பர் 1, முதல்ல இங்கே பவுல் சொல்லும் பொழுது, இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவரை துன்பப்படுத்தின ஒரு கூட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க, அது கொரிந்து பட்டணத்துல. இப்போ பைபிள் சொல்லுது, அவங்களை இவரால் மன்னிக்க முடியல. சாத்தான் சொல்றான், அவங்களெல்லாம் மன்னிக்காத, அவங்களுக்கு ஒன்று துன்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. உடனே பவுல் சொல்றாரு, சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அவர்களை நான் மன்னிக்கிறேன். அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. நானும் எனக்கு விரோதமாக இருந்தவங்களை நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் மன்னித்திருக்கிறேன். ஏன் அப்படி மன்னிச்சேன்னா, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், சாத்தான் நம்மகிட்ட பேசுற ஒரு வார்த்தைகள் என்னன்னா, மன்னிக்காத, மன்னிக்காத. நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் செய்தவர்கள், செய்ததுலாம் உண்மைதான். அவங்க நமக்கு விரோதமாக பேசினது உண்மைதான், நமக்கு விரோதமாக செய்தது உண்மைதான், நமக்கு விரோதமாக அவங்க எழும்பி பல காரியங்களை செய்து நம்மை அழ வைத்தது, நம்மை கொடுமைப்படுத்தினது எல்லாம் உண்மைதான். சாத்தான் நம்ம காதுல சொல்லுவான், அவங்கள மன்னிச்சிடாது, யாரை வேணா மன்னிச்சிடு, அந்த ஆளை குறிப்பிட்ட ஆளை மன்னிக்காத, யாரை வேணா மன்னிச்சிரு, ஆண்டவர் உன்னை மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு. அவன் சொல்லுவான், கர்த்தர் உன்னை மன்னின்னு தான் சொல்றாரு, எல்லாரையும் மன்னிச்சிரு, ஆனா அந்த ஆளை உன்னால மன்னிக்கணும், அந்த ஆளை நீ மன்னிச்சிடாத. நீ மன்னிச்சினா அவங்க திரும்ப உன்னை துன்பப்படுத்துவாங்க, திரும்பவும் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொன்னா நீ அவங்கள மன்னிக்காத என்று சாத்தான் பேசுவான். பைபிளில் ஒரு இடத்துல கூட கர்த்தர் மன்னிக்காதன்னு சொல்லவே இல்லை. மன்னிக்காத தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் யாருன்னா, அவருடைய பெரிய கேரக்டர் என்னன்னா மன்னிப்பது. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட, ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன் சப்பா என்னை மன்னிச்சிருங்க, மன்னிக்கிறார். ஒரு காலத்தில் பெரிய பாவியா இருந்தோம், சிலுவை அண்டை வந்தோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டோம். நீ இவ்வளோ பெரிய கொடும்பாவியா இருந்தியே, கிறிஸ்தவன் பேரை வச்சுட்டு இப்படி வாழ்ந்தியே, உன்னை எப்படி நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படி ஆண்டவர் சொல்லல, மன்னிக்கிறார். என்னண்டே வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை மன்னித்து நான் இரக்கத்தை கொடுப்பேன். அவங்க கொலைகாரனா இருக்கலாம், சின்ன பாவம் பண்ணவனா இருக்கலாம், பெரிய பயங்கரமான மர்டரரா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், கர்த்தனை மன்னிக்க ரெடின்றார். அவர் யாரையும் இவனை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லலை. ஒரே ஒரு வசனம் நமக்கு இருக்குது, பரிசுத்த ஆவி மனுஷன் செய்கிற எந்த பாவமும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற பாவம் மட்டும் மன்னிக்கப்படவே படாது அப்படின்னு நமக்கு பைபிள்ல இருக்கு. அதர்வைஸ் நம்மை போன்ற மனிதர்கள், ஆண்டவரே பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிருந்தா மன்னிக்கிறார்.
அவருடைய சுபாவம் மன்னிப்பது. தேவனுடைய பிள்ளைகளை மன்னிப்பது மட்டுமல்ல சுபாவம், மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். கை வைத்தாமன்னு சொல்லுங்களேன். உன் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன் அப்படி சொல்றார். உன் பாவங்களை, நீ அறிக்கையிட்ட பாவங்களை தூக்கி முதுகுக்கு பின்பாய் எறிந்து போடுகிறேன். நீ அறிக்கையிட்ட பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் போடுகிறேன். நீ அறிக்கையிட்ட பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னை விட்டு நான் விலக்கி போடுகிறேன். இனி நான் அதை நினையாதிருப்பேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப சாத்தான் அப்படியே உல்டாவா சொல்றான், மன்னிக்காத, மன்னிச்சிடாது. அவனை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அவனை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. உன் குடும்பம் இன்னைக்கு இவ்வளோ இந்த நிலைமைக்கு வர காரணமே அவங்க தானே. உன் அப்பா தானே, உன் அம்மா தானே, உன் தம்பி தானே, உன் அக்கா தானே, உன் அண்ணன் தானே, உன் மச்சான் தானே, உன் மாமியார் தானே, உன் நாத்தனார் தானே, இவ்வளவு நீ கண்ணீர் வடிக்க காரணம் அவங்க தானே என்று யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆளை நாம் நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய வயிறு எரிகிறது. குறிப்பிட்ட ஆளை நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்தில் பற்றி கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையை கெடுத்தவங்க தானே அவங்க என்று கத்த சொல்றாரு. நீ சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிற, சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற. அவன் நியாயமா தான் சொல்லுவான். நியாயமா எப்படி நீ மன்னிப்ப? எல்லாருக்கும் முன்னாடி அன்னைக்கு ஒன்று அள வச்சாங்கல்ல, எப்படி நீ மன்னிக்கலாம்? கத்த சொல்றாரு, சாத்தான் யாரை மன்னிக்காதன்னு சொன்னானோ அவங்கள தான் நம்ம முதல்ல மன்னிக்கணும். கைவேதி கத்திரமைப்படுத்துங்க. மன்னிப்பது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச பாவங்களை, குற்றங்களை, நமக்கு விரோதமாய் செய்ததை மறக்கணும். அதான் உண்மையான மன்னிப்பு. ஆண்டவர் நம்மை உண்மையாக மன்னிக்கிறார். 92ஆம் வருஷம் ஜனவரி 14 முன்னாடி அவ்வளோ கேவலமாய் வாழ்ந்தவன், அவ்வளோ கேவலமா. பாவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விக்கிரகங்களுக்கெல்லாம் கோயிலெல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆண்டோடு ஒரு நாள் அழுதேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. கர்த்தர் மன்னித்தா, தம்முடைய இரத்தத்தால் கழுவினார், என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி இன்னைக்கு தெய்வ ஊழியனாய் வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு 29 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 29 இயர்ஸில் ஒரு நாள் கூட என் ஆண்டவர் என்னை பார்த்து நீ முந்தி அப்படியெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குதா, இப்படியெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குதா என்று என் ஆண்டவர் என்னை ஞாபகப்படுத்தினதே கிடையாது. நான் தான் நன்றி மறக்கக்கூட. எவ்வளோ சாக்கடையில் கடந்தோம், நம்மளை தூக்கி பரிசுத்தமான ஊழியத்தில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர்னு நான் தான் என் பழைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே தவிர, என் ஆண்டவர் என்கிட்ட பர்சனலாக டே ஒரு காலத்தில் அப்படி இருந்த தெரியுமா, ஒரு காலத்தில் குடிகாரனை அலைஞ்சியே, ஒரு காலத்தில் சினிமா பைத்தியமாக அலைஞ்சியே, பொறுக்கியே அலைஞ்சி, கத்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொன்னதே இல்லை. ஒருவேளை நான் என் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் குடிகாரனாக இருந்தேனேன்னு கேட்டால் என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார், அப்படியே மகனே எனக்கு ஞாபகம் இல்லையே. அவருடைய பிள்ளைகள் நாம். கர்த்தர் பவுல் சொல்றாரு, எவனை மன்னிக்க முடியவில்லையோ அவனை கிறிஸ்துவின் சந்நிதியில் நான் மன்னிக்கிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன். வாசிங்க எல்லாரும் எடுப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew 6:14 and 15. மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், அந்த மன்னித்தால்ங்கிறது ஆப்ஷன், மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நம்ம தான் முடிவு பண்ணணும். மன்னிப்பு என்பது ஒரு விதை. நான் ஒருவரை மன்னித்தால் நாளைக்கு நான் செய்கிற தவறை என் ஆண்டவர் மன்னிப்பாராம். நான் ஒருவனை மன்னிக்காவிட்டால் நாளைக்கு நான் செய்கிற ஒரு தப்பு செஞ்சுட்டு சாரி ஆண்டவரை மன்னிச்சுன்னு கேட்டால் கர்த்தர் மன்னிக்க மாட்டார் என்று என் இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை மன்னிக்க முடியுதா? இதே மாதிரி தான் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன லேண்ட் ப்ராப்ளம் டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா உடனே கேஸை போடு, கேஸை போடு, கேஸை போடு. என்ன புத்தி அது? கேஸை போடுற புத்தி. ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா? ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா? நமக்கு புரட்சாதிகள் மேலேயும் கேஸை போடுறோம், சொந்த உறவுகள் மேலேயும் கேஸை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு வாசல்ல ஏறி இறங்கிட்டு ஐ எம் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருக்கிற வெக்கமா இல்ல? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ள வழக்கு இருந்தா பரிசுத்தவான்கள்ட்ட போ, தேவ ஊழியர்கிட்ட போ, போதகர்கிட்ட போ, உன் பாஸ்டர்கிட்ட போ, உட்கார்ந்து பேசி நீதி செய். கோர்ட்டுக்கு போன ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல சார். போலீஸ்காரன் போன பைபிள்ல பெர்மிஷன் கொடுக்கல சார். ஆண்டவர் சாத்தான் பேசுறான், போ போ.
கீழ்ப்படிஞ்சு உட்காந்துட்டு இருக்கு. நிறைய கேஸை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குது. சொந்த உறவு மேலே கேஸு, அண்ணன் மேலே கேஸு, தம்பி மேலே கேஸு, தங்கச்சி மேலே கேஸு, அவன் மேலே கேஸு, இவன் மேலே கேஸ். ஆவியானவர் ஒரு நாள் உன்னை கேஸ் போட சொன்னவர் அல்ல, சொல்லுகிறவர் அல்ல, விட்டு கொடுன்னு சொன்னவர். உன் வஸ்திரத்தை கேட்குறானா, உன் அங்கேயே சேர்த்து கொடு. உன் சகோதரன் தானே எடுத்துகிட்டு போட்டோம். 2 அடி தள்ளி போடணும்னா 4 அடியாக கொடு உன் தம்பிக்கு, நான் உனக்கு தரேன், உனக்கு நான் தரேன். கேட்குறானா கொடு. சரி, அப்படியே பிரச்சனை வந்துச்சா, ஒருத்தர் நம்முடைய நமக்கு விரோதமாக நம்ம லேண்டையோ சொத்தை அபகரிச்சிட்டானா முட்டி போடு. 3 நாள் உபவாசம் போட்டு கண்ணீர் வடி. கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரா? இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் யுத்தம் பண்ணின ஆண்டவர் உனக்கு யுத்தம் பண்ண மாட்டாரா? சாத்தான் சொல்றான், கேஸ போடு. இன்னொரு பக்கம் அடுத்து சொல்றான், பழி வாங்கு. நேரம் வரும்போது பழி வாங்கு. இப்போ விட்டுரு, இப்போ அமைதியாக இரு, ஒரு டைம் வரும், அப்போ பார்த்துக்கலாம், விட்டுரு. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் அவளுக்கு வரும்ல, அன்னைக்கு வச்சு வாங்கு. இப்போ விட்டுரு, இப்போ அமைதியாக இரு, டைம் பார்த்துக்கிட்டே இரு, ஒரு டைம் வரும்போது வச்சு வாங்கு அப்படின்னு நமக்குள்ள சொல்றது. ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவி. அசுத்த ஆவி, பழி வாங்குகிற ஆவிகள். அன்றைக்கு ஆண்டவர் சமாரியா பட்டணத்துக்குள்ளே போகும்போது உள்ள கிராமத்தில் ஏற்றுக்கலையாம். உடனே இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் இடையில யாக்கோபும் யோவானும் சொல்கிறாங்க, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொள்ளலை, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பட்டணத்தை அழிச்சிடலாமா, பழி வாங்கிடலாமா? கர்த்தர் கேட்டார், என்ன ஆவிடா உங்களுக்குள்ள இருக்குது? என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? கடிந்து கொண்டார். பழி வாங்கிறது, அழிக்கணும், குடும்பத்தை நாசம் பண்ணணும். அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறேன் பார், எப்படி பழி வாங்குற பார், எப்படி அந்த பேரை கெடுக்கிறேன் பார். இந்த சவாலெல்லாம் ஆவியானவர் கொடுக்குற சவால் அல்ல, 100% சாத்தான் கொடுக்குற வார்த்தைகள். கர்த்தர் சொல்றார், இது தந்திரமான வார்த்தை, உன்னை மாட்டி விட்டுட்டு அவன் ஒதுங்கிடுவான். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட மாட்டி விடுவான். நீ பழி வாங்குற எண்ணத்தோட போனால் கர்த்தர் உன்னை பழி வாங்குவார். நீ ஆண்டவருடைய பிள்ளை. நமக்கு பதில் செய்கிறவர், நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர், வழக்காடுவர், பழி வாங்குகிறவர், பரிந்து பேசுகிறவர் எல்லாம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. உன் பிரச்சனை அவர் பாதத்தில் வை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனீனா நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவன் தான் உனக்கு யுத்தம் பண்ண விரும்புகிறார். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். வாசிங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது பேதுரு அவிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பேதுரு கேட்குறான், என் சகோதரி எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டு வந்து சாரிங்கிறான். எவ்வளவு தானே பொறுக்கிறது? எவ்வளோ பொறுக்கிறது? எத்தனை தடவை சாரி சொல்வேன்? நம்ம கேட்குறோம் இல்லை சிலரை பார்த்து, ஏதோ 1-2 தடவை சும்மா பண்ணிட்டு வந்து சாரின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பேதுரு கேட்டான். என் சகோதரன் இப்படி பண்ணுறான், எனக்கு விரோதமாக பண்ணிட்டு சாரிங்கிறான், 7 தடவை மன்னிக்கலாமா? கர்த்தர் சொன்னார், இன்ஃபினிட்டி, 70 தரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிச்சுக்கிட்டே இருன்னு அர்த்தம். 70 உடனே கணக்கு போட்டுட்டு இருக்கக்கூடாது, மன்னித்து கொண்டே இரு. நம்ம ரட்சிக்கப்பட்டீங்க, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டு 29 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமாக என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சார். 29 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை சின்ன பாவங்கள் பண்ணியிருப்பேன், தப்பு பண்ணியிருப்பேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? அவர் தான் சொல்றாரு, மன்னிச்சுக்கிட்டே இரு, சாகிற வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இரு, முடிவு கிடையாது. நீ மன்னிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவன். அதில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, கமாதான். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சுக்கோ, மன்னிச்சு விட்டுரு என்றார் ஆண்டவர். அடுத்து, நீங்களும் வாசிங்க 35, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வம் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே கைகளை வைத்து கத்தனை மயப்படுது. நம்ம என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவருக்கு, எவ்வளவு ஏமாத்திருக்கிறோம் ஆண்டவரை,
எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவருக்கு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட எத்தனை இடத்துல ஆண்டவர் நம்ம விட்டு கொடுத்தோம், ஆண்டவரை புறக்கணித்தோம், ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சோம். இப்போ மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மன்னிக்கிற மாதிரி நீ அடுத்தவன் உனக்கு விரோதமாக, நீ எனக்கு விரோதமாக பேசின, எனக்கு விரோதமாக செஞ்சு அதெல்லாம் நான் மன்னித்தேன். உனக்கு விரோதமாக பேசின, உனக்கு விரோதமாக செஞ்ச மக்களை நீ மன்னிக்கலைன்னா நான் உனக்கு மன்னிப்பதில்லை. அப்போ மன்னிக்காத அப்படிங்கிற வேர்டை பார்த்தீங்கன்னா சாத்தான் வேர்டு. மன்னிக்காத. பவுல் உஷாராயிட்டாரு. மன்னிக்காதன்னு ஒரு சவுண்டு உள்ளே வருது. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் மன்னிக்காதன்னு சொல்ல மாட்டாரு. ஆகவே சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு நான் மன்னிக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது பாருங்க, சாத்தானுடைய அடுத்த ஒரு வார்த்தை, தந்திர வார்த்தை. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 1 நாளாகமம் 21 முதல் வசனம் முதல். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, யாரு? எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு இடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாக என் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். இங்க அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். முதல்ல சாத்தான் மன்னிக்காதன்னு சாப்பிட்டா சொல்றான், நல்லவனை போல, நம்ம மேல அக்கறை உள்ளவனா, அதுக்கு நாம் எதிர்த்து நின்று மன்னிக்கணும். ரெண்டாவது, தாவீது ஆண்டவர் ராஜாவாக்கினது முதல் கர்த்தரையே நம்பி வாழ்ந்த ஒரு மனுஷன். கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்த ஒரு மனுஷன் யாருன்னா அந்த தாவீது தான். 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை சொல்கிறது, கர்த்தாவே சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கையாய் இருக்கிறீர். ஆண்டவரே நம்பி இருந்த தாவீதை திடீர்னு சாத்தான் சொல்றான், எப்பா அவன் ராஜாவா இருக்கிறான். அப்ப சொல்றான், தாவீது, யுத்த புருஷர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க உனக்கு, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? திடீர்னு பக்கத்து தேசத்துலேருந்து யுத்தம் வந்தா உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்குதா அப்படின்னு எண்ணி வச்சுக்கோப்பா, எதுக்கும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சாத்தான் ஏவி விட்டது. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கவலையே கிடையாது. இதே தாவீது கோலியாத்திட்ட சண்டைக்கு போறான். அப்போ சவுல் பயப்படுறான், எப்படிப்பா நீ ஜெயிப்பவன அப்படி சொல்லும்போது தன்னுடைய கடந்த காலத்தை யோசிக்கிறான். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அதன் வாய்க்கெல்லாம் அவர் தப்புவித்தார். அதே ஆண்டவர் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் கைக்கு என்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னான். இப்ப அதே தாவீது சாத்தான் சொல்றான், யுத்த புருஷர்கள் எண்ணி வச்சுக்கோ, திடீர்னு யுத்தம் வந்தா உனக்கு ஆள் தேவைப்படும், இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பேர் இருக்கான்னு பாரு அப்படியே விடும்போது, தேவையில்லை, இதுக்கு முன்னாடி அங்க ஒரு யுத்தம் வந்துச்சு, இங்க ஒரு யுத்தம் வந்தது, இதிலெல்லாம் ஜெயம் கொடுத்த என் ஆண்டவர் இனி எந்த யுத்தம் வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார்னு சொல்ல வேண்டியவன். பிராக்டிக்கலா திங்க் பண்றாரு. ஆமால, திடீர்னு யுத்தம் வந்தா என்ன பண்றது, ஆட்கள் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு சொல்றாரு, யார யோவாவை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ தளபதியை கூப்பிட்டு சொல்ற, நீ போய் கணக்கு எடுத்துட்டு வா. அவனுக்கு இருக்க அறிவு இருக்குது. அவன் சொல்றான், என்ன ராஜா நீங்க இப்படி சொல்றீங்க, கர்த்தர் இஸ்ரவேலரை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாரு, அவரு ஏகப்பட்ட ஆட்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பாரு, நீங்க கவுண்ட் பண்ணிடாதீங்க, தயவு செய்து கவுண்ட் பண்ணாதீங்க என்று இவன் தடுக்கிறான். இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? அவன் உடல போ கவுண்ட் பண்ணுங்கடான்ட்டான். போய் கவுண்ட் பண்ண போனாங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். எப்படி வாதிச்சார் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க.
3 காரியத்தை வைக்கிறார். 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது உன் பகைஞர் பட்டயம் உனக்கு பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரம் வேணுமா, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிற காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனாலே இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். மாட்டி விட்டுட்டு போயிட்டானா, அவ்வளவுதான், மாட்டி விட்டுட்டு போயிடுவார். நல்லா ஒழுங்கா ஆண்டவர் கூட நல்ல ஒரு உறவுல இருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். வந்து சந்தேகத்தை உண்டாக்கி, அவிசுவாசத்தை உண்டாக்கி, இப்போ கர்த்தருக்கு பயங்கர கோபம். ஏண்டா இவ்வளவு நாள் உன்னை நடத்திட்டு வந்தேன், இனி நடத்த மாட்டேனா? இப்போ என்ன புதுசாக யுத்த புருஷர்கள் எவ்வளோ பேர், துப்பாக்கி எவ்வளோ இருக்குது, குண்டு எவ்வளோ இருக்குது, அம்பு எவ்வளோ இருக்குது, ஈட்டி எவ்வளோ இருக்குன்னு என்ன திணின்னு என்ன கணக்கு? உனக்கு இவ்வளோ நாள் யுத்தம் பண்ணது நான் அல்லவா? பயங்கர கோபம் வந்துச்சு. 3 தண்டனை வைக்கிற செலக்ட் பண்ணேன். சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி 3 தண்டனை வைக்கிற பண்ணு கேட்குற. பட்டயம் வேணுமா, பஞ்சம் வேணுமா, கொள்ளை நோய் வேணுமா? தாவீது சரண்டர் ஆகிட்ட, ஆண்டவரே கொள்ளை நோய் கொடுங்க போதும். அந்த நாள் அதிலே 70,000 இஸ்ரவேலர்கள் மடிந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு எதை உணர்த்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை சாத்தான் எப்பவுமே உடைக்க பார்ப்பான். நல்லா கவனிக்கணும். சாத்தானுடைய விருப்பமே என்னன்னா, நாம் ஆண்டவரை நேசிக்க கூடாது, ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, ஆண்டவரை நம்ப கூடாது. இது 3 தான் அவனுக்கு ஆசை. இது 3 நீங்க செய்யாம இருந்தா சாத்தான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. தேவன் என்ன சொல்றாரு? நீ என்ன நம்பு. சில வசனங்கள் சேர்ந்து வாசிங்க சீக்கிரம். 115ஆம் சங்கீதம், 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல் சேர்ந்து வாசிப்போம். 9, 10, 11 வாசிங்க. 1, 2, 3. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நமக்கு அதான் சொல்ல, நம்ம தான் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீ கர்த்தரை நம்புன்றார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அப்படியே அடுத்த 118ஆம் சங்கீதத்தை பாருங்க, அடுத்த பேஜை பாருங்க, 8, 9 வசனங்களை பாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். வேதம் நமக்கு சொல்லுது, மனுஷனை நம்பாத, பிரபு ராஜாவை நம்பாத, அமைச்சரை நம்பாத, போலீஸை நம்பாத, அதிகாரியை நம்பாத, அவங்க தான் பிரபுக்கள். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏசாயா 2ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 2 verse 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பார்த்தீங்களா, ஒரு இடத்திலாவது பைபிள் மனுஷனை நம்புன்னு சொல்லவே இல்லை. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. சாத்தான் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை தூக்கி அப்படியே மனுஷர் மேல் வைப்பான். என்னை ஆண்டவர் போஷிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை தூக்கி எங்க போஷிப்பார்? தான் ஆயிடுச்சு, 12 மணி ஆச்சு, இன்னும் சோறு வரல, நீ போய் அந்த ஆள்கிட்ட கேளு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. சாத்தான் நமக்கு கைட் பண்றது, கடனை வாங்கு. பண தேவையில் இருக்கிற கர்த்தர், நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார் சந்திப்பார் சந்திப்பார். சாத்தான் சொல்றேன், அவர் எப்படியா சந்திப்பாரு? தான் லஞ்சம் வருது, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கோ, வியாபாரம் வருது, கலப்படம் பண்ணு, கள்ள கணக்கை எழுது, இதில் போட்டினா உனக்கு அவ்வளோ பணம் வரும்.
குறுக்கு வழியில் வட்டி வாங்கி சேர்த்து வச்சுக்கோ, அப்பதான் வீடு கட்ட முடியும். என் கர்த்தர் வீட்டை கட்ட மாட்டாரா? நேர்மையா இருந்தா பிழைக்க முடியாது. நீ வேலை பார்த்துக்கோ, சைட்ல இந்த மாதிரி வட்டி வாங்குற வேலை, லஞ்சம் வாங்குற வேலை, இதெல்லாம் வச்சுக்கோ, அப்பதான் வீடு கட்ட முடியும். நாளைக்கு உன் பிள்ளைக்கு 4 பணம் 4 காசு சேர்த்து வைக்க முடியும். ஏன் கர்த்தர் சேர்த்து தர மாட்டாரா? ஆசை காட்டி 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 அந்த பணக்காரனா இருக்கான், அந்த பணக்காரனை சோப்பு போட்டு வச்சுக்கோ, அவனும் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. அவனுக்கு அப்பப்போ அவன் கேட்கறதெல்லாம் மண்டையாட்டிகிட்டே இரு, அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த உயர் அதிகாரில் ஒருத்தர் இருக்கிறாரோ, அவர் கைக்குள்ளே வச்சுக்கோ, அப்போதான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப்பாக இருப்பான். இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற வார்த்தை. கர்த்தர் சொல்றார், நாசியில சுவாசம் உள்ள மனுஷன், அவன் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், அவன் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவன் பெரிய பெரிய ஹீரோவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவனை நம்பாதன்றார் ஆண்டவர். காலையில் இருப்பான், நைட்டு காணாமல் போயிடுவான், டப்பாக்குள்ளே போயிடுவான், பெட்டிக்குள்ளே போயிடுவான். அவனை நம்பி வாழாத, இருக்கிறவராக இருக்கிற என்னை நம்பி வாழ கற்றுக்கொள், கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சாத்தான் அழகாக யூஸ் பண்ணுவான். அவன் தெரியும், அவன் தன் பேரை தந்திரக்காரன். தடுமாறிட்டு இருப்போம், கையில் காசு இல்லையே, இப்படி ஒரு பணம் தேவைப்படுதே, இந்த டைமில் என்னடா பண்ணலாங்கும் போது கரெக்டாக உள்ளவன் சொல்லுவான், ஆட்டு கேளு, அங்கே போய் வாங்கு, அதை செய், இது செய் என்று கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை பொருட்கள் மேலும் ஆட்கள் மேலும் நம்பிக்கை திசை திருப்பி விடுவாங்க. கடைசியில் அடி நமக்கு எங்கேருந்து விழுன்னா அங்கேருந்து விழும். இங்கே 70,000 பேர் செத்தான், சாத்தான் அழகாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கைத்தட்டி சிரித்தான். ஏமாந்தியா அப்படின்னு தாவீதை பார்த்து. என்னுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் மனிதனை நம்பாதிருங்கள், கை வைத்து கர்த்தரை மையப்படுத்துங்க. யோபு பாருங்க, யோபு 13:15 வாசிங்க. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவுதான். அவர் என்னை உயிரோட வச்சாலும் அவர் தான் என் நம்பிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அவர் என்னை கொன்று போட்டாலும் கடைசி மூச்சு விடும்போது கூட நம்புவேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டே நான் சாவேனே தவிர ஒரு நாள் என் நம்பிக்கை வேறு யார் பக்கமும் நான் திருப்ப மாட்டேன்னு யோபு தீர்மானமாய் சொன்னார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நடந்த அந்த போராட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சாத்தான் பண்ற வேலை. அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு, நம்பிக்கை, இதெல்லாம் உடைப்பவன் சாத்தான். வந்து நிற்கிறான் ஆண்டவர்கிட்ட. நான் ஆண்டவர் யோபு தாசன்கிறீரு, நான் பெரிய உத்தமனாவன், நல்ல பேங்க் பேலன்ஸ் ஏறி போயிருக்குது, சொத்து அப்படி கண்ணு கட்டின தூரம் சொத்து இருக்குது, பெரிய கோடீஸ்வரன், ஆகவே உமக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த சொத்தெல்லாம் அவனை விட்டு புட்டுங்க ஓட்டாண்டியா நிறுத்துங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பாருங்க, அப்போ தெரியும் ஸ்தோத்திரம் பண்ணுறானா ஆத்திரம் பண்ணுறானான். ஆண்டவர் அனுமதித்தார், எல்லாத்தையும் போச்சு. ஆனால் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றான், அவன் சரீரத்தில் கை வைக்கிறான் பாருங்க, வச்சுக்கோ, ஆனால் ஜீவனை கை வைக்காத. கர்த்தர் எல்லாத்தையும் லிமிட் வேற கொடுக்குறார். அடுத்த நிமிஷம் உடம்பு முழுசும் ஒரே கொப்பளம் வந்துடுச்சு, பயங்கரமான கொப்பளம், எரி கொப்பளத்தோட உட்காந்துருக்கிறார். அப்பவும் சொல்றார் மனைவிட்ட, கர்த்தரோட நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா போடி. அங்கேயும் அவர் பாவம் செய்யலை. பைபிள் சொல்லுது, யோபு தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவே இல்லை, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை விடவே இல்லை. இப்பதான் சொல்றாரு, கர்த்தரனை கொன்றே போட்டாலும் சரிப்பா, தோத்திரம் தான் சாவேனே தவிர ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கையை யாரால் என்னை விட்டு எடுக்கவே முடியாது. கை வைத்தாம சொல்லுங்களேன். கர்த்தரதை பாராட்டி தான் கடைசியில் டபுள் போர்ஷனை கொடுத்து உயர்த்தி வைத்தார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்தானுடைய 2வது தந்திரம், எஃப் கொடுங்க. சாத்தானுடைய 2வது தந்திரம் நம்மை கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நம்மை அப்புறப்படுத்தும், ஆண்டவர் விட்டு எடுக்க வைப்பான். நம்ம எடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நாள் நடத்தினார், யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் எத்தனை வியாதியில் உங்களை குணமாக்கினார். ஆக்கினாரா? அவர் இனிமையும் உங்களை குணமாக்குறதுக்கு அவருடைய பவர் போயிடுச்சு அவருக்கு.
இனியும் அவர் என்னை குணமாக்குவார். இவ்வளவு நாள் என்னை போஷித்தவர் இனிமேலும் என்னை போஷிப்பார். இவ்வளவு நாள் என்னை உடுத்துவித்தவர் இனிமேலும் என்னை உடுத்துவிப்பார். இவ்வளவு நாள் டிராவல் என்னை பாதுகாத்த ஆண்டவர் இனி என்னை பாதுகாப்பார். நம்பர் 3, வேகமாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நம்ம சேர்ந்து நான் வாசிக்கிட்டா நீங்க கவனிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியுமாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 3வது, கர்த்தருக்கு கொடுக்காதே என்று நம் உள்ளத்திலே பேசுவது சாத்தான். கர்த்தருக்கு கொடுக்காத, ஊழியத்துக்கு கொடுக்காத, மிஷனரிக்கு கொடுக்காத, ஊழியர்களுக்கு கொடுக்காத, சபைக்கு கொடுக்காத, தேவராஜ்யம் கட்டுறதுக்கு கொடுக்காத, சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கு கொடுக்காத அப்படின்னு நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கர்த்தர் அல்ல. தன் வீட்டை கட்டுவதற்கும் தன் ஊழியத்தை தாங்குவதற்கும் கொடுக்காதன்னு அவர் எப்படி சொல்லுவார்? இங்க பைபிள் சொல்லுது, பேதுரு முதல் ஆதி திருச்சபை பணம் தேவைப்படுது, உடனே சொல்றாங்க எல்லாரும் போய் அவங்க சொத்தெல்லாம் வித்துருங்க, வித்துட்டு எல்லாம் அவங்கவுங்க அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுங்கப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எல்லாரும் போறாங்க, எல்லாரும் வித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த அனனியா சப்பீராளுங்கிறவங்களும் முழு இருதயத்தோட தான் போனாங்க, முழு இருதயத்தோட தான் வித்தாங்க. லேண்டை வித்தாச்சு. இப்போ நல்ல காசு. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு விற்கிறனால கர்த்தர் வேணும்னு நல்ல ரேட்டுக்கு அதை போகும்படி பண்ணியிருப்பார். எல்லாம் வித்தாச்சு. இப்போ கேஷ் கையில் வந்த உடனே மனசு மாறுது. சாத்தான் போந்துட்டான். கட்டு 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 கட்டா 2000 ரூபா கட்டு இருக்குது. 20 லட்சம் வச்சுக்கோமே, அப்படி 10 கட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே சாத்தான் உள்ள புகுந்துட்டு இவ்வளோத்தையுமா கொண்டு போய் கொடுக்கறது? நம்ம நிலத்தை 20 லட்சத்துக்கு விற்றது பேதருக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். இவ்வளோத்தையும் கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு வேண்டாமா? நம்ம குழந்தைங்களை வச்சுருக்கோம், நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அப்படி பல இந்த யோசனைகள் எல்லாம் சாத்தான் உண்டாக்குறான். அவன் சொல்கிற தாட்ஸ் எல்லாமே நியாயமாக இருக்கும். திடீர்னு உனக்கு ஒரு சிக்குனா, கையில் காசு இல்லாமல் இருக்கிற, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கிற, படிக்க வைக்கிற ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, அப்படி சொல்லி 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 இதில் ஒரு அமௌண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. வீட்டில் வச்சுட்டாங்க 2 பேரும். ஒரு 5 லட்சத்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. மீதி 15 எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஐயா தோத்துறையா, அனனியா போகிறான். சோத்துறையா, என்னப்பா லேண்டு வித்தாச்சா? வித்தாச்சியா? நல்ல விலைக்கு கத்தர் போக வச்சாரு. எவ்வளோப்பா? 15 லட்சம். கத்தர் ஆவியானவர் உணர்த்தினார். பேதர்கிட்ட போய் சொல்கிறான், 20 லட்சத்துக்கு நான் விற்று கொடுத்தேன், இவன் 15ன்னு சொல்கிறான். உடனே கேட்குறான், ஏண்டா ஆண்டவர் உனக்கு எவ்வளோ விற்று கொடுத்தாரு, நீ எவ்வளோ சொல்கிற? ஆண்டவர்கிட்ட எவ்வளோ துணிகரமாக பொய் சொன்னோன்னு அவன் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்தான். செத்த உடனே அவன் பாடியை தூக்கிட்டு போய் சொல்கிறான். பேதர் தூக்கிட்டு போய் வெளியே போகணும், புதைச்சிட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவன் பாடியை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே மிஸ்ஸஸ் அனனியா சப்பீராள் வராங்க. இப்போது அன்றைக்கி கேட்குறேன், ஏம்மா லேண்ட் எவ்வளோம்மா விற்றீங்க? அவர் சொல்லியிருப்பாரு. அதான் எவ்வளோ? 15 லட்சம். கர்த்தரிடத்தில் பொய், பரிசுத்த ஆவியானதில் பொய் சொல்லுவதற்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டதுன்னு சாத்தான் உங்களுக்கு இருதயத்தை நிரப்பினதுன்னு உன் புருஷனுடைய சவத்தை அடக்கம் பண்ணின கால்கள் வருகிறது, மீண்டும் உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள். பொத்துன்னு விழுந்து அவளும் செத்தா. சாத்தானுடைய ஆலோசனை கடைசியில் ஆபத்தில் முடியும். ஆண்டவருடைய லாஜிக், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கிற பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை, அது பணம் பரலோகத்தில் செல்லாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கிற சொல்றாரு, என் கையில் கொடு, என் கையில பட்டா அது பெருகும். 5 அப்பம் 2 மீனா இருந்துச்சு, சொன்னாரு கொடுங்க, என் கையில கொடுங்க. எப்பா ஏதாவது இருக்கா? ஒருத்தன் சொல்றான் 5 அப்பம் 2 மீன் இந்த பையன் வச்சிருக்கிறான், அப்படியா? அப்படி போய் கொடு அப்படின்னு. அப்படியே கொடுக்க சொல்லல, என்கிட்ட கொண்டு வாங்கன்னாரு. என் கை அதில் படட்டும்.
ஆண்டவருடைய கரத்தில் வைத்தார்கள். தேவன் அதை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், திரும்ப கொடுத்து போய் கொடுங்கன்னாரு. இப்ப பார்த்தா 5000 புருஷர்கள், எவ்வளவோ லேடிஸ், எவ்வளவோ குழந்தைகள், எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடை, 12 சீசனுக்கு 12 கூடை திருப்தியாய் சாப்பிட்டார்கள். பெருக பண்ணினார் கர்த்தர். அதனாலதான் சொல்றாரு, கொடு, என் கையில கொடு. சாத்தான் என்ன சொல்றான், சாப்பிட்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ணு. சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஹோட்டலில் சாப்பிடலாம், 1000 ரூபாய். நான் 3 பேர் இருக்கீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, 1000 ரூபா, 1500, என்ன மட்டன் வேணுமா, சிக்கன் வேணுமா, அது வேணுமா, போட்டு சாப்பிடு, பில் எவ்வளவு, 2000 கட்டிட்டு போயிட்டே இரு. ஆனா காணிக்க காலையில் ஆலயத்தில் எவ்வளவு போடணும், 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, போதும். யாரு சொல்றா, சாத்தான் சொல்றான். 6 நாள் உன்னை காத்தாரே, கண்மணி போல காத்தாரே. 2 நிமிஷம் ஹோட்டல்ல சர்வ் பண்ற ஒரு சர்வருக்கு 10 ரூபா கொடுக்கிறோம். ஒரு கார் ரிவர்ஸ் பார்க்கறான், அந்த காரை ரிவர்ஸ் பார்த்து முடிச்சோன்னா அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் நமக்கு சர்வ் பண்றான், வேலை பார்க்கறான். ஆனா 6 நாள் 24 மணி நேரமும் கிருபையாய் நம்மை காத்து, இந்த லேப்டாப்பை தொடர்ந்து துடிக்க வைத்து, சுவாசிக்க கிருபை கொடுத்து, பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, கண்களிலே பார்வை கொடுத்து, இந்த காதுகளிலே கேட்கும் திறனை கொடுத்து, கைகளை அசைக்கிற பலனை கொடுத்து, நடக்கிற பலனை கொடுத்து, ஞாபக சக்தியை கொடுத்து, தெளிந்த புத்தியை கொடுத்து, பிரயாணங்களை பாதுகாத்து, வேலை கொடுத்து, தொழில் கொடுத்து, அதை செய்யக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து, அதில் சம்பளத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவருக்கு போடுகிற டிப்ஸ் 10 ரூபாய், 20 ரூபா. அவங்க தான் அனனியா சப்பீராள். மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. சுடிதார் வாங்கணுமா, வாங்க 1000 ரூபாய், 2000 ரூபாய். ஷர்ட் வாங்கணுமா, பேண்ட் வாங்கணுமா, ஜீன்ஸ் வாங்கணுமா, வாங்க 1000 கணக்கில். சும்மா ஸ்வைப் பண்ணுவாங்க, போட்டு ஸ்வைப் பண்ணிடுவாங்க கார்டை. வேற எதுவுமே அவங்களுக்கு விலையா தெரியாது. கறி வாங்கணுமா, மட்டன் எத்தனை, 600 ரூபா, 700 ரூபா, 1 கிலோ எடு, 2 கிலோ எடு, மீன் எடுக்கணுமா, ஃபிஷ் எடுக்கணுமா, சிக்கன் எடுக்கணுமா, எல்லாம் எடு சார். மொபைல் போன் புதுசா வாங்கணுமா, வாங்கு. எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவான். இதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு இந்த துட்டை அவர் சம்பாதிக்க பலன் கொடுத்தவருக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பான். சாத்தானுக்கு கீழ்படுகிறவன். ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லலையே. உபாகமம் 16ஆம் அதிகாரம், உபாகமம் 16, 17 வேகமாய் வாசிப்போம். Deuteronomy 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அவ சர்ச்சு காரியமா, ஊழிய காரியமா, மிஷனரி காரியமா நமக்கு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டாள். காணிக்கை பத்தி பேசினாலே நம்முடைய இருதயம் ஒரு மாதிரி, என்னடா கொடுக்கறத காணிக்கையை பத்தி இந்த ஆள் பேசுறானேன்னு உங்கள் இருதயத்தை நினைத்தால், உங்கள் இருதயத்திற்குள் இருப்பது பரிசுத்தாவியானவர் அல்ல, அசுத்தாவி. வாங்கறத பத்தி பேசினா நல்லா கேட்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு கொடுப்பார்னா நல்ல மண்டையாட்டிட்டு கேட்போம். நீ கர்த்தருக்கு கொடுனா மனசு கேட்க மாட்டேங்குதுல, ஆவி சரியில்லை. நம்ம ஆண்டோடைய சுபாவம் என்ன? கொடுப்பது. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தூக்கி கொடுத்தார். இயேசு தம்முடைய முழு ஜீவனையும் கொடுத்தார், முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, வரங்கள், கிருபைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். நாளைக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். கொடுப்பது தேவனுடைய சுபாவம், தடுப்பது, கொடாதே என்று சொல்லுவது சாத்தானுடைய சுபாவம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார்? மல்கியால 3:10 வாசிக்கிறோம். தசமகளெல்லாம் கொண்டு வந்து உன் பண்டக சாலையில் வை, அப்பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லை என்பதை சோதித்து பார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு கட்டளையில் சொன்ன ஆண்டவர், என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்னு ஆண்டவர் சவால் விட்ட ஒரு இடம் அந்த மல்கியா 3:10. எதுக்கு அவர் சொல்றாரு? இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ரெண்டு விரல்ல காணிக்கை போட்டு போயிருவ.
ஆனால் நான் உனக்கு திருப்பி கொடுக்கும்போது 2 விரலில் கொடுக்க மாட்டேன் மகளே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியிலே போடப்படும் என்று லூக்கா 6:38 கர்த்தர் நமக்கு சொன்னார். சாத்தானுக்கு என்னன்னா, நம்ம தரித்திரத்திலேயே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் டப்பாவை சுரண்டிக்கிட்டு, இருக்கிற காசெல்லாம் எடுத்து அவன் 1 ரூபா 2 ரூபா சில்லறையெல்லாம் எடுத்து செலவு செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தரித்திரத்துலேயும் பிச்சைக்காரனா 4 பேர்கிட்ட கையேந்தி அப்புறம் அடுத்த மாதம் தாரேன், ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க என்று கடன் வாங்கிட்டு அப்படியே அலைய வைக்கணும்னு விரும்புகிறவன் சாத்தான். ஆண்டவர் நம்ம 4 பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறவர் ஆண்டவர். என் பிள்ளை 4 பேருக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புவேனா? என் பையன் போய் பக்கத்து வீட்டில் பிச்சை எடுக்கணும் நான் விரும்புவேனா? என் பையன் பிச்சை எடுக்கிறான்னு கேள்விப்பட்ட யாருக்கு அவமானம்? எனக்கு அவமானம். ஆண்டோடைய பிள்ளைங்க போய் கையேந்தி ஏதாவது காசு இருந்தா கொடு நான் அப்புறமா தாரேன்னு கையேந்தி சில்லறை காசை சுரண்டிக்கிட்டு கடந்தா கர்த்தருக்கு அவமானம். அவர் முழு உலகத்திற்கும் ஓனராக இருக்கிறவர். பூமியும் நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, சகலத்தையும் உருவாக்கின ஆண்டவர். இப்போ இந்த லேண்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த பில்டிங்கை வச்சுக்குவோம். இந்த பில்டிங் எவ்வளோன்னு கேட்டு விலை பேசுனா இவங்க 3 கோடி 7 கோடின்னுவாங்க. இத்தனோண்டு இடம் 7 கோடி. முழு உலகத்தை படைச்ச ஆண்டவர் எவ்வளவு பெரிய பணக்காரரு. அவர் பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் கர்த்தர் கேட்கிறார், கொடுக்கிறேன். அவ சாத்தான் வஞ்சிக்கிறான் அனனியா சப்பீரால, கொடுக்காத, இருக்கிறதுல கொஞ்சமா கொடு. செத்தார்கள். இப்ப சாத்தான் ஒதுங்கி நின்று கைத்தட்டி சிரிக்கிறான். ஏமாந்தீங்களா? என் ஆலோசனை கேட்டீங்கல்ல? அதான் சொன்னான், சாத்தானுடைய ஒவ்வொரு ஆலோசனைக்கு பிறகும் ஒரு ஆபத்து காத்திருக்கும். கர்த்தருக்கு கொடுப்பது நமக்கு இன்பமாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் கொடுக்காம யாரு கொடுக்க போற? இப்போ இந்த மொபைலை தூக்கி மேலே போட்டால் இது கீழே தான் வந்து விழுகும், இது மேலே போயிடாது, இது வந்துடும் கீழே. நீ ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவர் திருப்பி உனக்கு தான் கொடுப்பாரே தவிர அவர் பிடிச்சி பாக்கெட்டில் வைக்க மாட்டார். கொடுப்பது என்பது ஒரு விதை. நீ விதைத்தால் அறுப்பாய். சொல்லுங்க ஆமென். மற்ற எல்லாம் செலவு. நான் கறி வாங்கினா அது செலவு, சிக்கன் வாங்கினா செலவு, சட்டை வாங்கினா செலவு, பேண்ட் வாங்கினா செலவு, மொபைல் வாங்கினா செலவு, பெட்ரோல் டீசல் அடித்தா செலவு, எல்லாம் செலவு. ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பது இன்வெஸ்ட்மெண்ட். அது டெபாசிட் மாதிரி. ஆண்டவருடைய வட்டி பல 1000 மடங்கு வட்டி போட்டு அதை என் கரத்தில் திரும்ப தருவாரே தவிர என்னை ஓட்டாண்டிய அலையை விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல என் அருமை ஆண்டவராக இயேசு. கொடுத்து பார், உன் கடன்கள் மாறும். கொடுத்து பார், உன் தரித்திரம் வறுமை மாறும். தோண்டு மாவு இருந்துச்சு சார், சாரி பார்த்து விதவிட்ட. எலியா கேட்டான், கொடு, அந்த கொஞ்சம் மாவு இருக்குல்ல, எதுக்கு வச்சிருக்கிற? நானும் என் பையனு சாப்பிட்டு சாக போகிறோம், அதெல்லாம் பிறகு இருக்க, நீ பட்னியாவே சாகு, முதல்ல அதில் எனக்கு செய்து கொடு. அந்த மாவு கொண்டு அடைய சுட்டு கொடுத்தா, இந்தாயா இருந்த கடைசி மாவு நீ கேட்டா வச்சுக்கோன்னு ஊழியக்காரங்க கையில் கொடுத்தா, பைபிள் சொல்லுது அடுத்த நிமிஷம்ல இருந்து அந்த விதவையுடைய எண்ணெயும் மாப்பி செய்கிற தொட்டியிலும் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது, மாவு வந்துக்கிட்டே இருக்குது. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவர் வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வீட்டுக்காரங்களா வீட்டார் உறவுகள் எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ எல்லா உறவுகள் வீட்டில் காலி ஆயிடுச்சு. உறவுகள் வீட்டு மாவுட பாலம் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் தேடிட்டு எங்க வர்றாங்க? அக்கா சௌக்கியமா அப்படின்னு திருப்பி அக்கா வீட்டுக்கு வர்றாங்க. சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு. எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பத்திற்கும் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் எடுக்க வந்துகிட்டே இருக்குது சார். யார் செய்த அற்புதம்? கர்த்தர் செய்த அற்புதம். குறைவிலும் கொடு. கர்த்தருக்கு கொடுப்பது இன்பமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மூஞ்சு தூக்கிட்டு கொடுக்க அப்படின்னு கொடுக்கவே வேணாம். மூஞ்சி தூக்கிட்டு கொடுக்கறது, கிழிஞ்சு போன நோட்டை உள்ளே போடுறது, செல்லோட்டை போட்டின நோட்டை போடுறதுலாம் எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம், அது எவ்வளவு தந்திரம். அந்த அந்த இது கிழிஞ்சு போயிருக்கு தெரிஞ்சு இதை உள்ளே போடணும்னா ஆவியானவர் சொல்லுவாரா கிழிஞ்ச நோட்டை ஊழியத்தில் போடுமான்னு? அப்போ அந்த அந்த போட்ட ஆள் 100க்கு 100 சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஆள். யார் கையில நம்ம கிழிஞ்ச நோட்டை கொடுப்போமா? அப்ப யாருக்கும் தெரியாது இதில் போடு, யாருக்கும் தெரியாது இதில் போடணும். யாரு? சாத்தம் பண்ற ஆலோசனை. கிழிஞ்சு போன நோட்டு, செல்லோட்டை போட்ட நோட்டு, செல்லாத காசும்.
ரூபா நோட்டு. இன்னைக்கு நம்ம வாங்குற சம்பளம் என்ன, போடுற காணிக்கை என்ன? சம்பாத்தியத்தை கேட்டு 50,000 சம்பாத்தியம், 80,000 சம்பாத்தியம், மகன் சம்பாதிக்கிறான், மகா சம்பாதிக்கிறான், பிள்ளைங்க சம்பாதிக்கிறான், வெளிநாட்டில் சம்பாதிக்கிற, போடுற காணிக்கை எவ்வளவு? சாத்தானாலே பிடிக்கப்பட்டவர்கள். சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவான், நான் ரிட்டையர்ட் கலெக்டர்னுவா, ரிட்டையர்ட் டாக்டர்னுவா, ரிட்டையர்ட் இன்ஜினியர்னுவா, ரிட்டையர்ட் பிசினஸ் மேனுவா, ரிட்டையர்ட் ரெவரண்ட்னுவா. போடுற காணிக்கை பார்த்தா 10 ரூபா நோட்டு. வெக்கமா இல்ல? ஆண்டவரை பிச்சைக்காரன் சொல்ல, நீ பிச்சைக்காரனை மாறுவியே தவிர என் ஆண்டவர் ஒரு நாள் பிச்சைக்காரன் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கவே மாட்டார்கள். நம்பர் 4, ஒரு 5 நிமிஷம். நம்பர் 4, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அல்ல கவனிங்க. 4வது சாத்தான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இதிலெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிற வேர்டு சாத்தான் கொடுக்கிற வார்த்தை. ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, இந்த மரத்து பக்கத்திலே போகாதீங்கன்னாரு. இந்த அம்மா தனியாக அந்த மரத்து பக்கம் வந்துச்சு, மாட்டிக்கிச்சு. இப்போ சாத்தான் பாருங்க எவ்வளவு இதா, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? சாஃப்டா கேட்க, நம்மளும் மரட்டில் கேட்கல அவன். ஆமா புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. உடனே அவன் சொல்றான் 4ஆம் வசனத்தில், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவங்க மேலே எவ்வளோ அக்கறை அவனுக்கு. அவர் பொய் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளும் சாக மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்களும் நன்மை எது தீமை எதுன்னு அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். நீங்கள் அப்படி ஆகிடக்கூடாதுங்கிற பொறாமையில் ஆண்டவர் அதை சாப்பிடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, இதில் தப்பே இல்லை அப்படின்னு ஒரே போட்டான். ஏவாள் மயங்கினாள். பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். விழுந்தார்கள் 2 பேரும். பாவம், சாபம், மரணம் எல்லாம் இவர்கள் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பிள்ளைகளே, சாத்தான் சொல்றது அதுதான். ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு, அவர் சும்மா சொல்றாருங்க. அது பைபிள், அது அந்த காலத்தில் எழுதுனது. பழைய ஏற்பாடுலாம் கிடையாது. இப்போ நம்ம வாழ்றது புதிய ஏற்பாட்டு காலம். சிலன் சொல்லுவான் பழைய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டில் இப்போ கிடையாதுங்க, நம்ம வாழ்றது புதிய ஏற்பாட்டு காலம்னு சொல்லுவான். ஆனால் வருஷத்துக்கு முதல்ல புத்தாண்டுக்கு வாக்குத்தத்தம் ஏசாயால படுத்துக்கிட்டு இருப்பான். புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் நாங்கள் வாழ்றோம், ஒன்லி புதிய ஏற்பாடு மட்டும்தான் சொல்றோம். ஒரு நாளும் உன் புத்தாண்டு வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டில் தொடாத, எடுக்காத, புதிய ஏற்பாட்டில் எடுத்து போடு. வாக்குத்தத்தம் வேணும்னா பழைய ஏற்பாட்டுக்கு வருவான். ஆனா அங்க இருக்கிற கண்டிஷன் வரணும், அதெல்லாம் அந்த காலம் வாக்குத்தத்தம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலம் கிடையாது. 5 ஆகமங்கள் மேலதான் இந்த சுவிசேஷம் கட்டப்பட்டிருக்குது. அது இல்லாம இது கிடையாது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச, இப்போ கீழ்ப்படியலைன்னா என்ன ஆச்சு? ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆச்சு? ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள், அவங்க மேலே சாபம் வந்துச்சு, அவங்களுக்கு மரணம் வந்துச்சு, வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போ சாத்தா கைத்தட்டி சிரிக்கிறான், நிர்வாணம் அவராக்கி விட்டான். அது சாப்பிட்டோன்னே நிர்வாணம் ஆகிட்டாங்க. உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். மாட்டினீங்களா, ஏமாந்தீங்களா,
இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, டிவி சீரியல் பார்க்கறது தப்பு. இது ஒரு பெரிய தப்பா? தம் அடிக்கிறது தப்பு இல்லை, தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை, காதலிக்கிறது தப்பு இல்லை, விபச்சாரம் பண்றது தப்பு இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பு இல்லை, பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பு இல்லை, தப்பு இல்லை. எல்லாரும் பண்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரியதா? தேவனுடைய பிள்ளைகளை காலங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது? தப்பு இல்லை, ஆபாசமா ட்ரெஸ் பண்ண தப்பு இல்லை, இது ஃபேஷன். இது இப்போ இதாண்டி ஃபேஷன், இதில் என்ன பெரிய தப்பு? இது ஒன்றும் பெரியதா? அப்படி யாராவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா உன் பார்வை சரியில்லைன்னு சொல்றவனை பார்த்து சொல்ல வேண்டியது. ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடுமா, ஒழுங்கா போடு, ஒழுங்கா நிர்வாணத்தை மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா இவர் பிரசங்கம் பண்ண வந்தாரா, ட்ரெஸ் கோடை பத்தி பேச வந்தாரா? என்ன கேட்குற கேள்வி. ஆவி சரியில்லை, ஆவி சரியில்லை. ஆண்டவர் நிர்வாணத்தை மூடுகிறவர், சாத்தான் நிர்வாணத்தை விரும்பி பார்க்கிறவன். எவ்வளோ முறை பிரசங்கம் பண்றேன், எவ்வளோ முறை. ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ள போகும்போது அவ்வளவு கேவலமா இருக்குது. ஆலயத்தில் போடுகிற ஆடைகள் இருந்து சகல கிரியைகளும். வட்டி வாங்குறது தப்பு இல்லை, வரதட்சணை வாங்குறது தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் யார் சொல்றது உனக்கு? அதில் சாத்தான் 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 சாத்தான். வசனத்தை சொல்லவே, வசனத்தை ஞாபகப்படுத்தவே மாட்டான். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? வாசிப்பு சீக்கிரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் பன்றி குட்டி அல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். இப்போ நான் அந்த மைக்கை கீழே போட்டுட்டு டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஸ்மோக் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. யார் சார் எனக்கு கேட்க முடியும்? ஆனால் எனக்கு தெரியும் அது எனக்கு தகுதியானது அல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கணும். ஃபேஷன் ஃபேஷன் ஓடுறோம், ரைட், எல்லாம் ரைட்டு. ஹேர் ஸ்டைல் இப்படி, இந்த மேக்கப், அந்த மேக்கப், இந்த ட்ரெஸ் கோட் எல்லாம் ஓகே. இது எனக்கு செட் ஆகுமா? நான் தேவ பிள்ளை, எனக்கு அது தகுதியான்னு யோசிக்கணும். உலக மக்கள் போடுவான், புறஜாதிகள் போடுவாங்க. நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம ஆட்டுக்குட்டிகள், நம்ம பன்றி குட்டிகள் அல்ல. அதே 10ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமா? நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ் கூட என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நீங்க போடுற ட்ரெஸ், நீ பண்ற மேக்கப், நீ பேசுற வார்த்தை எல்லாம், நீ பார்க்குற வீடியோ, நீ பார்க்குற அனுப்புற SMS, நீ கேட்குற பாடல் எல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம சர்ச்சில் ஒரு பாட்டு, ஹெட்ஃபோனில் வேற பாட்டு. சர்ச்சில் ஆண்டவர் பாட்டு, ஹெட்ஃபோன் முழுசு சினிமா பாட்டு. பார்க்குற வீடியோவில் எந்த லட்சணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிற வீடியோஸை பார்க்குறோமா யூடியூப்ல, இல்லை வேற கண்ட குப்பையை பார்த்துட்டு இருக்கோமா? சாத்தான் சொல்லுவான் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு, இதை போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க தப்பா அப்படிதான் பேசுவான். கடைசியில் நீ மாட்டிட்டு நரகத்தில் விழுந்து துடிக்கும் போது கை தட்டுவான். அன்னைக்கு நீ சொல்லு, அன்னைக்கே காட்வின் சொன்னார், ஐயோ நான் கேட்காம போயிட்டேன்னு, உன் வார்த்தையை கேட்டேன். நான் அப்படி தான் சொல்வேன், நீ ஏன் கேட்ட? இப்போ ஏவாள் போய் என்ன சத்தானே சர்ப்பமே நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டா, ஆமாம் நான் சொல்லுவேன், உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ட்டு அவன் போயிடுவான். நீ ஏன் கேட்ட? நான் சொல்லத்தான் செய்வேன். கை கழுவிடுவான் சார் உன்னை. எல்லாம் சாத்தான் பின்னாடி தான் ஓடுறாங்க. உலகம் உலகம் உலகம். இந்த உலகத்திற்கு ஒரு அதிபதி உண்டு. இந்த உலகத்தின் அதிபதிக்கு பேர் பிசாசு. உலகத்தில் பைபிள் சொல்றது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோவான் எழுதுறாரு, இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே சாத்தானால் உண்டானது, உலகத்தினால் உண்டானது. ஃபேஷன் ஆண்டவர் கிரியேட் பண்ணல. ஆண்டவர் ஃபேஷனை கிரியேட் பண்ணல சார். ட்ரெஸ் கோட் ஆண்டவர் கிரியேட் பண்ணல. ஆபாசத்தை ஆண்டவர் கிரியேட் பண்ணல. கர்த்தர் உருவாக்கின எல்லாம் நல்லது என்று கண்டார். தேவன் உருவாக்கின எல்லாம் பரிசுத்தமானது. யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 நாம் அதை வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. நீ ஃபேஷன் ஓடுறியே,
அது கர்த்தர் உருவாக்கலை, சாத்தான் உருவாக்கினா. அதில் தப்பு இல்லை, அதில் தப்பு இல்லை. இது ஒரு தப்பா? கள்ள உறவு தப்பா? பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பா? கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் பண்ணுறது தப்பா? எல்லா யூத்தும் அப்படி தான் அலையுது. இதில் ஃபன். ஆம்பளையும் குடிக்கிறது தப்பா, பொம்பளையும் குடிக்கிறது தப்பா, கஞ்சா அடிக்கிறது தப்பா? தப்பா தப்பான்னு கேட்டால் நீ கேட்டுகிட்டே தான் போகலாம். ஆனால் தப்பு தப்பு தான் என் பைபிள் சொல்லுது. கடைசியில் உன் முடிவு அழிவு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா நரகத்திலே விழும், அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே விழுந்து ஒரு நாள் நீ துடிக்கும் போது தெரியும் சாத்தானுடைய சத்தம் உனக்கு கொடுத்த ரிசல்ட் என்னன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மட்டும் எழுதிக்க, நோட் பண்ணிக்கங்க, நான் அது பேச விரும்பலை. மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கும்போது பேதுரு ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவர்கிட்ட வந்து சிலுவை பாடுகளை குறித்து இயேசு சொல்லும்போது, அது உமக்கு நேரிடக்கூடாது, அது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு உரிமையை ஆண்டவரை கடிந்து கொண்டான். கர்த்தர் உடனே சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. எத்தனாவது பாயிண்ட்? 5. அப்போ 5வதா சாத்தானுடைய அடுத்த தந்திர வார்த்தை. இன்னைக்கு செய்தி சாத்தானின் தந்திர வார்த்தைகள். 5வதா சாத்தானுடைய தந்திர வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளையாகிய உனக்கு பாடுகளே வரக்கூடாது. அது சாத்தானுடைய வார்த்தை. நீ ஏசப்பா பிள்ளை, உனக்கு பாடே வரக்கூடாது. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. சங்கீதம் 34:19 நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அப்போஸ்தலர் 14:22 பவுல் சொல்றாரு, அநேக உபத்திரவத்தின் வழியே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ரோமர் 8:18 சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாடுகள் உண்டு. ஆனால் சாத்தான் சொல்லுவான், நீ விழுச்சோம் பண்ணுற, விழுது பண்ணுற, பாடுகள் வருதுன்னா அப்போ நீ சரியில்லை, அப்போ உன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா கர்த்தரை மறந்துட்டாரு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இங்கே வந்து சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்து நல்லா கவனிக்கணும். இயேசு பூமிக்கு வந்ததே சிலுவையில் மறித்து ரட்சிப்பை கட்டளையிட, சரியா? இப்போ அந்த சித்தத்தையே தடுக்க பார்க்குறான் பாருங்க. அவர் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி, ஆண்டவரை நீங்கள் அப்படிலாம் அடிக்கப்படக்கூடாது, ஐயோ ஐயோ நீங்கள் அதுக்கு நான் செத்துருவேன், நீங்கள் அப்படிலாம் ஆகும். இவர் மறித்தாதான் என் ரட்சிப்பு உண்டாகும் பூமிக்கு. இவர் சிலுவையில் மறிச்சாதான் ரட்சிப்பு மனுக்குலத்துக்கு வரும். அதை தடுக்கிறான். அவர் மேல அன்பா இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படிலாம் அடிக்கப்படக்கூடாது. கர்த்தர் புரிந்து கொண்டார், என் தேவ சித்தம், பிதா என அனுப்பின சித்தத்தை இடரலாகிற இவன் பேதுரு பேசல, சாத்தான் பேசுறான். அப்பாலே போ சாத்தானை கடிந்து கொண்டார். கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்து ரட்சிப்பை உண்டாக்கினார். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்கள், அதில் நமக்கு தான் ஜெயம் உண்டு. பாடுகள் நம்மை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாடுகள் நடுவில் நம்முடைய பரமன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம கண்ணு அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ சாத்தானுடைய தந்திர வார்த்தைகள் மன்னிக்காத. நம்பர் 1 மன்னிக்காத. நம்பர் 2 நம்பிக்கை. கர்த்தரை என்ன செய்யாத, கர்த்தரை நம்பிட்டுலாம் இருந்தால் வேலை ஆகாது, மற்றவர்களை நம்ப. 3வது கர்த்தருக்கு கொடுக்காத. கர்த்தருக்கு கொடுக்காத. நம்பர் 4 இதெல்லாம் தப்பே இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இது எல்லாரும் பண்ணுறது தானே, இது பெரிய தப்பா? வாழ்ற பிறந்ததே பூமியை அனுபவிக்க தானே பிறந்தோம், அப்படி பேசுவான். நான் கடைசியா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது, இது எல்லாத்துக்கும் நம்ம எதிர்த்து நிற்கணும். அவன் நோன்னா நம்ம எஸ்ஸுங்கணும், அவன் எஸ்ஸுன்னா நம்ம நோன்னு சொல்லணும். இது கடைசி வரைக்கும் நம்ம காதில் சத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த வசனத்தின்படி பேசணும். ஆமென் சொல்லுங்க.